நீங்கள் உங்களோட டீனேஜில் இருக்கீங்க அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட ஹேரில் வந்து 1-2 வெள்ளை முடி இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறீங்களா? இந்த இளநரை எதனால் வருதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஏஞ்சல் பசி. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஹேர் வளரக்கூடிய இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்குள்ள மெலனோசைட்ஸ்னு சம் செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் தான் நம்ம ஹேருக்கு கலர் கொடுக்கக்கூடிய மெலனினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மெலனின் எப்போ வந்து ரெடியூஸ் ஆகுதோ அப்போ தான் நம்மளோட ஹேர் வந்து ஒயிட்டாக வந்து மாறுது. இது எதனாலலாம் ஏற்படும் அண்ட் எப்போல்லாம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்காக உங்களோட ஃபேமிலியில் அம்மா அல்லது அப்பா சைடு யாருக்காவது சின்ன வயசில் இளநரை இருந்ததுன்னா உங்களுக்கும் வரலாம். அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரலாம். சில சத்து குறைபாடு லைக் அயன், காப்பர், விட்டமின் B12 இந்த மாதிரியான சத்து குறைபாடு இருக்கும் போதும் இந்த இளநரை வரும். சில பேருக்கு வந்து ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது விட்டிலிகோ, தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரியான ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் ஒயிட் ஹேர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு நம்ம சாப்பாட்டில் நம்மளோட டெய்லி ஃபுட்டில் எக்கு, ஃபிஷ்ஷு, கீரை வகை, நட்ஸு, சீட்ஸு, நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிட்டு வரலாம். தென் என்னெல்லாம் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, டீ, காஃபி, சோடா இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம பாடியில் ஒரு சில சத்துக்கள் அப்சார்ப்ஷன் ஆகிறத தடை பண்ணுது. நம்மளோட உணவே மருந்துங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.